தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விஜய் கூட்டணி வைக்கணுங்களா வேணாங்க? இப்போ இருக்க கால சூழ்நிலைக்கு விஜய் கூட்டணி வச்சா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆளானப்பட்ட டிஎம்கே, ஏடிஎம்கே, பாமக, விசிகா இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்குது. அந்த கட்சியெல்லாம் வந்து தனித்தனியானா இப்போ இருக்க கால சூழ்நிலைக்கு எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. நம்ம தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து இது 2005 கட்சியாக ஆரம்பித்தார். தனியாக நிற்கின்னு சொல்லிட்டு பெரிய கூட்டம் 25 லட்சம் பேர்லாம் கொண்டாங்கன்னு சொன்னாங்க. இதில் மதுரையில் அவராலேயே ஜெயிக்க முடியல, ஆட்சி அமைக்க முடியல. ஸோ அதனால் இந்த இப்போ இருக்க கால சூழ்நிலைக்கு தனித்து நிற்கிறதோட கூட்டணி ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் தாவேகா தலைவர் விஜய் வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார், கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம், அந்த கூட்டணி ஆட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு அப்படின்ற சென்டென்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ இருக்க பாசிபிலிட்டி வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும். எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட்டணி ஆட்சினா எந்தெந்த கட்சி கூட சேரலான்னா தேமுதிக, இது பாமக, அதுக்கடுத்து காங்கிரஸ் கூட வரலாம். காங்கிரஸு அதுக்கடுத்து என்னடா ஒரு கட்சி விசிகா, அதாவது சின்ன சின்ன கட்சியெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் டிடிவி சொல்லியிருக்காப்புல. டிடிவி இப்போ செங்கோட்டையனை வந்து நாளைக்கு வந்து இணைய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு நாளைக்கு. அதெல்லாம் வந்தால் அந்த கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு பெல்ட்டு. அங்கே ஈரோடு தொகுதியா, அதில் ஈரோடு மாவட்டம், அதில் ஒரு 4 தொகுதி இருக்கும் போல். அந்த 4 தொகுதியிலையுமே அதுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த செங்கோட்டையனோட இது வந்துச்சுன்னா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அது இப்போ மதுரை மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குது அதுக்கு. மதுரை மாவட்டத்தில் அது கடலூர் மாவட்டம் இப்போ விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினதில் அந்த ஏரியா எல்லாமே நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு நினைக்கிறேன். அது இப்போ டிசம்பர் 30 இப்போ ராமதாஸ் வந்து அறிவிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காப்புல. ஜனவரி 9 இவங்களோட மாநாடு இருக்குது, தேமுதிகாவோட மாநாடு. இதெல்லாம் எதிர்பார்ப்பு எப்படின்னா ஜனவரி 9க்கு அப்புறம், சரி ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லா பதப்பதப்பாக போயிட்டுருக்குது. ஏன்னா விஜய் வந்தப்போ தான் நிறைய செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்குது, நிறைய செயல்பாடு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இது கூட்டணி வச்சு தான் அமையும் இந்த இடம். அது தாவேகா தலைவர் கூட அதுதான் சொல்லிட்டு இருக்காரு, கூட்டணி வந்து ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் எல்லாமே சொல்லியிருக்காரு. கூட்டணி வைக்கணுமா வேணாமா? தாவேகா தலைவர் விஜய் வந்து அதிமுக கூட ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும். விஜய் வந்து தனித்து நிற்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தனித்து நின்னா பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போக்கி தாவேகா தலைவர் வந்து கூட்டணி வச்சா தான் இது, கூட்டணி வச்சா ஜெயிக்க வாய்ப்பு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது தாவேகா தலைவருக்கு. கூட்டணி ஏடிஎம்கே கூட வச்சா நல்லாயிருக்கும். அப்போனா எப்படி சொல்கிறேன், சப்போர்ட்னா நல்லா கிடைக்கும். ஏடிஎம்கே கூட வச்சா சப்போர்ட் நல்லா கிடைக்கும். விஜய் அவர் ஏடிஎம்கே கூடனா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கே கூட வச்சா. என் பேர் விஜயன். தாவேகா தலைவர் விஜய் கூட்டணி வைக்கலாமா வேணாமா? தாவேகா தலைவர் விஜய் கூட்டணி வைக்கிறது நல்லது. ஏன்னா அரசியல் இப்போதைக்கு அனுபவம் இல்லாதனால ஒரு வளர்ந்த தேசிய கட்சியோடு வச்சுருந்தாங்கன்னா அவங்க வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி திமுகவோட எதிர்ப்புங்கிறது 2 கட்சியும் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், 3 கட்சியும் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏடிஎம்கேவும் சரி, பிஜேபி சரி, தாவேகாவும் சரி. இப்போ அவங்க வந்து எங்களோட கூட்டணி வச்சா ஒரு பலமாக சேர்ந்து ஒரு நல்ல வெற்றி அடையுங்கிறது. பாஜகவும் திமுகவும் தான் இவங்களோட பிரதான எதிரின்னு சொல்லியிருக்காங்க விஜய். அவங்க பாஜக கூட எப்படி கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? பாஜகவோட பிரதான இதுங்கிறாங்க. ஆனால் பாஜக கூட எந்த விதமான கட்சி சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காங்க. எந்த ஊழல் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. கூட்டணி வச்சா என்ன தப்பு? இப்போதைக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லாதனால தேசிய கட்சியோட கூட்டி வச்சது நல்லது தான். விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் செயல்படணும். இப்போ தாவேகா தலைவர் விஜய் கூட்டணி வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? வைக்கலாம். புதுசாக அவன் தொடங்கியிருக்கா தாவேகா கட்சி விஜய் வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அனுபவம் கிடைக்கும். அப்படி வச்சா யார் கூட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும்? சென்ட்ரலில் பிஜேபி கூட வச்சா நல்லாயிருக்கும். அவங்க அனுபவம் இப்போ பீகாரில் ஜெயிச்சிருக்காங்க, 5 முறை அவர் இருந்திருக்காரு, 3 முறை வந்து பிரதமர் இருந்திருக்காரு. கொஞ்சம் நல்லாயிருக்கும். விஜய் கூட்டணி வைக்கணுமா வேணாமா? கூட்டணி வந்து எப்படி சொல்கிறது, கூட்டணி பிஜேபி கூட அது இல்லாமல் இருந்தால் ஏடிஎம்கே கூட வைக்கலாம். பிஜேபியும் ஏடிஎம்கே ஒன்றா இருக்கிறதுனால தனியாக ஏடிஎம்கே தனியாக இருந்தாருன்னா
நம்மளோட தாவேக்கா வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கலாம். இவர் தனித்து நின்று ஜெயிக்க கூட செல்வாக்கு இருக்குது, மக்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ நடக்கிற அரசியல் ஊழலை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும். ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நிறையா இருக்குது. விஜய் கூட்டணி வைக்கணுமா வேணாமா? வேணாங்க. ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது? அது தனியாக இருந்தால் இப்போ மக்கள் விஜய்க்கு நிறைய மக்கள் இப்போ 5 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு வயசுக்கு ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. தனியாக இருந்தாருன்னா அவர் எந்த ஆனாலும் மக்களுக்கு எதாக இருந்தாலும் செய்வார். கூட்டணியெலாம் வச்சுட்டு இருந்தால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது மக்களுக்கு. தனியாக வந்து நின்று ஜெயிச்சார் தான் மக்களுக்கெல்லாம் அவர் ஆசைப்படுறதெல்லாம் செய்ய முடியும். விஜய் அண்ணா வந்து ரெட்டலை கூட கூட்டணி வச்சா ஏதாவது பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இது இல்லாமல் எங்கள் அண்ணன் தான் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். வருவார், அவர் தான் வந்து நிற்பார், முதலமைச்சர் சீட்டில் உட்காருவார். நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக நம்புகிறோம் அதை. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அண்ணன் தான் வருவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். விஜய் அண்ணா வந்து தனியாகவே ஜெயிக்கலாம், இருந்தாலும் கூட்டணி வந்தால் ஓட்டு நிறையா வரும்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் ரெட்டலை கூட கூட்டணி வச்சா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ணா வந்திருக்காங்க ஆட்சிக்கு, அவங்க தனியாக இருக்கிறதோட கூட்டணியில் இருக்கலாம். எடப்பாடியார் ஆட்சியில் வந்தால் நல்லா இருக்கும் கூட்டணி. விஜய் வந்து ஒரு கழகமாக வச்சிருக்கும் போது வந்து அவர் நிறையாவே பண்ணியிருக்காரு. அது வந்து மக்களுக்குமே தெரியும், அது வந்து அரசியல் அமைப்பாளர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து விஜய் இப்போ வந்து கூட்டணி வைக்கணுமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ன கேட்டால் வந்து வைக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து செப்பரேட்டாக வந்து அவர் என்னென்ன கொள்கை வேணால் வச்சுக்கலாம், யார் வேணால் என்ன கொள்கை வேணால் வைக்கலாம். அது அவங்களுடைய கட்சி ஓனாக என்ன நினைக்கிறாங்கங்கிறது வந்து நமக்கு தெரியாது இல்லையா. பின்னாடி என்ன யோசிச்சு வச்சிருக்காங்க பிளான்ஸ் வந்து உனக்கு அரசியல் என்னப்பா, ஒரு அரசியலுக்கே புதுசு, இவர் என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அரசியல் புதுசாகவே அந்த உதவி பண்றதுக்கு வந்து புதுசு பழசுங்கிறது கிடையாது. அப்படிங்கும்போது ஆனால் அரசியலுக்கு இப்போ வரணும் அப்படிங்கும்போது பயங்கரமான போட்டி இருக்கிறதுனால அவர் வந்து பண்ணணுங்கிறதுக்காகையாவது அவர் கூட்டணி வச்சாதான் அரசியல் உள்ள நுழைய முடியும். அப்படிங்கிறதுனால கூட்டணி வச்சு ஃபர்ஸ்ட் உள்ள வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தனிச்சையாகவே அவர் நிற்க முடியும். ஏன் அப்படின்னா அவர் நிறையா பண்ணிடுவார், கூட்டணி வச்சு நிறையா பண்ணிடுவார், உள்ளே வந்துடுவார். அரசியலுங்கிறது வந்து இப்போ வந்து அவருக்கு தான் லேர்னிங்னு சொல்லலாம். உள்ளே வந்துடுவார் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் தனியாகவே கூட்டணி இல்லாமல் நிற்கலாம், நிறையா பண்ணுவார். தேர்தலில் தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னாக்கா மாற்று இது அமைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை எடுத்து போனால் இன்றைக்கி விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அவர் தனிநிலை இல்லாமல் இன்னும் ஒரு இவர் எடப்பாடி என்ன இவர் இவங்களோடையும் சேர்த்துக்கலாம். யாரை விஜயகாந்த் அந்த அணியும் சேர்த்து விட்டா விட இவங்க 3 பேர் இருந்தாவே ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்குங்க. தமிழகத்துக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்படும். விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான் வைக்கணும். குறிப்பாக அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா சிறப்பாக இருக்கும். எதுக்கு இந்த கூட்டணி வைக்கணும்னு பார்த்தோம்னா வாக்குகள் பூரா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் கூட சிதறடிக்கப்பட்டுடும். அப்போ இவர்களாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா திமுக எதிர்வாக்குகளை பெற்று முதல்வராகவோ துணை முதல்வராகவோ அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக நின்னாங்க அப்படின்னா 4 முனை 5 முனை போட்டு வந்துச்சுன்னா ஓட்டுகள் பூரா சிதறடிக்கப்பட்டு சொல்ப வாக்கில் ஜெயிப்பாங்க. அது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் கூட போகலாம். அந்த அடிப்படையில் விஜய் கூட்டணி வைக்கணும், பாரதிய ஜனதா அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் வந்து தாவேக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து தனிச்சு போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுகள் மத்தியில் அவருடைய வரவேற்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து தனிச்சு போட்டியிடலாம். ஆனால் அவர் என்ன எதிர்ப்பு கொடுக்குறாங்கன்னு தெரியல, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல தலைவர் அவர்கள். மக்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு பெரும்பான்மையான வரவேற்பு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது. அதனால வந்து மக்கள் வந்து இந்த முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்ங்கிறது ஒரு கணிப்பில் இருக்காங்க. ஏன்னா 5 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டாங்க. இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர 26 வந்து விஜய் தாவேக கட்சி தலைவருக்கு கொடுக்கலான்னு ஒரு தரப்பு இருக்கு. அதாவது கூட்டணி வச்சா பெட்டர். யார் கூடனா ஏடிஎம்கே கூட வச்சாருன்னா பெட்டர், இல்லைன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அவர் ஆக்டர்ன்றதான் எல்லாமே பார்ப்பாங்களோ இல்லையா, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காரான்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நல்ல வெல் நோன் பர்சன், அது இல்லாமல் வந்து செய்யணும்னு இன்டென்ஷனில் உள்ள ஆள். ஆனால் அவர் நல்ல கூட்டணியில் வச்சு முதல்வர் வேட்பாளர் சிஎம் சொன்னால் அவர் அந்த விஜயை நாமினேட் பண்ணாங்கன்னா
கம்பைண்டாக வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது, நிறைய ஓட்டு கலெக்ஷனுக்கு. தனிச்சு நின்றாருன்னா வரலாம், பட் அந்தளவுக்கு அச்சீவாக வர முடியாது, அவரோட எய்மு அச்சீவ் ஆகாது. ஏன்னா விஜயகாந்த் ஏற்கனவே அப்படி தான் இருந்தார், அவர் சாதிக்க முடியல. அதே மாதிரி இவரும் கொஞ்சம் ஒரு யார் கூட அலைடாக இருக்கலான்றத அவர் விரும்பி கொஞ்சம் யோசித்து எடுத்தாருன்னா நல்ல விஷயம். நல்ல பர்சன். எப்பயுமே வந்துட்டு நம்ம தனிச்சையாக முயற்சி எடுக்கணும். முயற்சி பண்ணி தனிச்சு கட்சியில் வந்துட்டு பங்கேற்றால் நம்மளோட வெற்றி வந்துட்டு தன்னிச்சையாக போட்டி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூட்டணி வச்சா அதுவே ஒரு குழப்பமா இருக்கும். குழப்பத்தில் போயிட்டு நம்ம வந்துட்டு மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு யோசிப்பாங்க. நம்ம தனியாக நின்னா தான் கட்சியில் வந்துட்டு நம்ம வெற்றி பெற முடியும். விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நானும் ஒரு விஜயோட ஃபேன்ஸ் தான். கண்டிப்பாக விஜய் அண்ணா வந்துட்டு தனியாக அவர் வந்துட்டு போட்டியாக நின்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவாருன்னு என்னோட நம்பிக்கை. கூட்டணி வச்சா அதுவே ஒரு பிரச்சனை வரும், யாருக்கு போடுறதுன்னு குழப்பம் வரும், அதெல்லாம் அது நல்லா இருக்காது. கூட்டணி வேணாம், என்றைக்குமே தன்னிச்சையாக போட்டி போட்டு தன்னிச்சையாக வெற்றி பெற்றால் தான் நல்லாயிருக்கும். என் பேர் கமலி. விஜய் சார் வந்து தனிச்சையாக நின்னா நல்லாயிருக்கும், அதான் பரவாயில்லையேன்னு தோணுது. கூட்டணி கட்சி வேணாம், அவ்வளோதான். உங்கள் பேருக்கா? கமலி. எல்லாரும் கூட்டணியாக இருக்காங்க, அது வேணாம். இவர் நல்ல போல்டாக தனிச்சையாக நின்று இவரோட இதை காமிச்சாதான் மற்ற கட்சிக்காரங்க அவங்கள பார்த்து இது பண்ணிக்கணும். அதெல்லாம் நல்ல கருத்து, நல்ல ஒப்பீனியன் தான் சார் அவங்க மேலே எங்களுக்கு. செஞ்சிட்டாலும் நல்லா தான் சார் இருக்கும். கூட்டணி வேணாம், தனிச்சையாக நின்னா நல்லாயிருக்கும். விஜய் வந்து கூட்டணி வைக்கலாமான்னா கூட்டணி வைக்கணும். தமிழ்நாட்டை கூட்டணி இல்லாமல் தனித்து இப்போ உள்ள சூழலுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் விஜய் வந்து கண்டிப்பாக கூட்டணி வைக்கணும். அவர் கூட்டணினா வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் அதிமுகவோட கூட்டணி வச்சா ஒரு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இல்லாமல் மூன்றாவதாக வந்து தினகரன், ஓபிஎஸ், அப்புறம் தேமுதிக, பாமகவில் இவங்க எல்லாரையும் சேர்த்து பண்ணாலுமே பெரிது வெற்றி பெறுறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக அது இருக்கும் கண்டிப்பாக. அதனால் அவர் கூட்டணி வைக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். விஜய் வந்து தனித்து நிற்கலாம், ஆனால் தனித்து நிற்கும்போது வெற்றி வகை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் கூட்டணி போகலாம். ஆனால் கூட்டணி வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து டிஎம்கேயும் பிஜேபியும் அவருக்கு வந்து பிடிக்காத கட்சிகள். ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க முடியுமானா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம். ஆனால் இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதில் பிஜேபி இருக்குங்கனால வந்து அதை வந்து எப்படி முடிவெடுக்க போகிறான்னு தெரியலை. ஆனால் தனித்து நின்னாங்கன்னா எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அதே மாதிரி விஜயகாந்த் தனித்து நின்று ஒரு இடத்துல ஜெயித்தார், நல்லா பேர் வாங்கினாப்புல. அதுக்கப்புறம் கூட்டணியில் போய் தான் எதிர்க்கட்சி தலைவராக வர முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி நல்லா யோசித்து முடிவெடுத்து விஜய் தனித்து நின்னாலும் சரி கூட்டணினாலும் சரி வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குது. விஜய் வந்து கூட்டணி வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துலேயுமே வந்து அவருக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது காங்கிரஸோட கூட்டணி இருந்தால் அந்த பக்கமும் காங்கிரஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பிஜேபி அவர் எதிர்க்கிறனால ஒரு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்கன்னா இந்தியாவில் பல ஸ்டேட்டை அவர் பிடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னோடய கணிப்பு. ஓகேங்க. இப்போ விஜய் வந்து கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறாருன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக கூட வரலாம். ஆனால் ஆளுங்கட்சி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கூட்டணி இல்லாமல் வர்றது.